கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 தீமோத்தேயு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறவைகள் போதும் என்று நாம் திருப்தி அடையக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, போதும் என்கிற மனதுடனே. நமக்கு எவ்வளவு இருக்கிறதோ அவைகள் போதும். குறைய இருக்கிறதோ நிறைய இருக்கிறதோ, இருக்கிறது நமக்கு போதும் என்கிற ஒரு திருப்தி, அதுவே ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய ஆதாயம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி, அது நமக்கு மிகுந்த ஆதாயம், லாபம் என்று சொல்லுகிறது. ஏனென்றால் கீழே அதற்குள்ள காரணங்கள் மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் எதையும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அது யாவருக்கும் தெரிந்தது. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்றிருக்க கடவும் என்று 8ஆம் வசனம் சொல்லுகிறது. மனுஷனுக்கு சாப்பிடுகிறது, உடுக்கிறது, தங்குறதற்கு ஒரு இடம், இதுதான் பேசிக்காக, அடிப்படையாக அவனுக்கு தேவைப்படுகிறது. அது இருந்தாலே போதும் என்கிற மனம் நமக்கு உண்டாயிருந்தால் போதும். இங்கே உண்ணவும் உடுக்கவும் இருந்தாலே போதும் என்கிற மனம் நமக்கு இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. மேலும் 9-10 வசனங்களிலே ஐஸ்வர்யவான்களாக விரும்ப வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனை, கண்ணி, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து போகிற மதிகேடு, சேதமான பலவித இச்சைகளினாலே விழுந்து போகிறார்களாம். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று நாம் வாழக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை அதற்கல்ல. நாம் இருக்கிறது போதும் என்பதை அனுபவித்து, தேவன் நம்மை எதற்காக படைத்தார், தேவன் நம்மில் என்ன எதிர்பார்க்கிறார், தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்பதை நாம் கண்டு கொண்டு, அடையாளம் கண்டு கொண்டு, அதற்காக நாம் வாழும் பொழுது நிச்சயமாகவே நாமும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மை படைத்த தேவனும் சந்தோஷமாக இருப்பார். 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இவைகளை விட்டு ஓடி நாம் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாம் படைக்கப்பட்டவர்கள் அல்ல. மாறாக தேவனுடைய நீதியையும் விசுவாசத்தையும் பக்தியையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாட வேண்டும் என்று தேவன் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டாம். நமக்கு இருக்கிறது போதும், அதற்காக நாம் உழைக்க வேண்டாம் என்று அல்ல. நம்முடைய சாதாரண வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் உழைத்து நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய உதவி செய்ய வேண்டியவர்களுக்கும் தேவையான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் சம்பாதித்தால் தேவனுடைய காரியங்களுக்கும் ஊழியங்களுக்கும் நம்மால் முடிந்தவரை நாம் உதவி செய்து வாழும் பொழுது நிச்சயமாகவே நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது, போதும் என்று சொல்லாத 4 உண்டு, அவை ஆவன: பாதாளம், மலட்டு கற்பம், தண்ணீரால் திருப்தியடையாத நிலம், போதும் என்று சொல்லாத அக்கினி. ஹல்லேலூயா. இவைகளை மாதிரி நம்ம இந்த ஐஸ்வர்யத்தின் பின்னாக பேராசையாக போகக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையை அழித்து. தேவன் நமக்கு தந்திருக்கிறது போதும் என்கிற மனதோட கூட தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியோடு காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.